பொதுவா கிணத்துக்குள்ள இந்த மாதிரியான பாசிகள் படிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திறந்த வெளி கிணற்று நீர்ல நேரடியா அதிகமான சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா பாசிகளின் வளர்ச்சியானது இந்த மாதிரி அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி நேரடியா கிணற்று நீர்ல பட்டு கிணற்று நீரோட வெப்பநிலையானது உயருது. கிணற்று நீர்ல ஏற்கனவே தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால இன்னும் அதிகமா பாசிகள் வளர தேவையான சக்தியை கொடுக்குது. இப்படியா கிணற்ற சரியா பராமரிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா அதோட சுவர்கள்ல பாசி படர்ந்து புழுக்களும் தண்ணீர்ல உருவாகுது. இது கிணற்று நீரோட தரத்தையும் பாதிக்குது. இதனால கிணற ஒரு கூரை, அதாவது கம்பு வேலை போட்டு மூடி வைப்பதன் மூலமா நேரடியான சூரிய வெளிச்சத்தை நாம தடுக்கலாம். இதனாலதான் அந்த கால கிணறுகளை சுத்தி பூவரசு, அத்தி, செடி முருங்கை மாதிரியான நிழல் தரும் மரங்களை நட்டு வளர்த்திருக்காங்க. ஒருவேளை உங்க கிணறுகள்ல இந்த மாதிரியான பாசி படர்ந்துருச்சு அப்படின்னா சின்ன சின்ன பைகள்ல மயில் துத்தத்தை நிரப்பி அதை மிதக்க செய்யுங்கன்னு தோட்டக்கலை நிபுணர்கள் அறிவுரையை செய்து வராங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.